வெல்கம் டு சமையல் சிறகுகள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் குருமா. ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறமா ஸ்டார் பூ, பட்டை, 2 ஏலக்காய், அப்புறமா பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அது நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதும் ஒரு 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 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு ஒரு கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருக்க காய்கறி உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து கேரட், பீன்ஸ் எடுத்துருக்கேன், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அப்புறம் மீல் மேக்கர் கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சு பிழிஞ்சு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் காயெல்லாம் வந்து நல்லா வதங்கினோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் காய்கறி கூட நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஆல்ரெடி நான் வந்து பேனில் வந்து கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா தேங்காய், சோம்பு, கசகசா எல்லாமே ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி உப்பு, காரம் இந்த எல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு குக்கரோட லிட் போட்டு 3 விசில்ஸ் வச்சுக்கலாம். 3 விசில் வச்சு அந்த டம் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து குருமா ரெடி. அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி அது மேலே போட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குருமா வந்து சப்பாத்தி நெய் போட்டு சப்பாத்தி சுட்டிருக்கேன். அது கூட குருமா வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இதை சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.